வெப்சைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். 1 டொமைன், வெப் ஹோஸ்டிங், அதுக்கடுத்து சோர்ஸ் கோடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெப் ஹோஸ்டிங்க பத்தி. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உயிர் வாழ்றதுக்கு எப்படி சாப்பாடும், வீடும் முக்கியமோ, அதே மாரி உங்களோட வெப்சைட் உயிரோடு இருக்கறக்கு ஹோஸ்டிங் முக்கியம். வெப் ஹோஸ்டிங்ல மொத்தம் பல வகை இருக்கு. அதுல ஷேர்டு ஹோஸ்டிங், விபிஎஸ் ஹோஸ்டிங், டெடிகேட்டட் ஹோஸ்டிங், கிளவுட் ஹோஸ்டிங் இந்த மாரி பல வகை இருக்கு. நீங்க இப்ப யோசிக்கலாம், இதுல என்ன இத்தன வகை இருக்குது? இதுல நான் எத சூஸ் பண்றது? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நீங்க அப்படி யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்ப உங்ககிட்ட தெளிவாவே சொல்லிர்றேன். ஓகேங்களா? உங்கனால லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு சர்வர்ஸ பில்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நீங்க வந்து இந்த மாரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ சூஸ் பண்ணலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு கொஞ்சோண்டு அமௌண்ட் பே பண்றது மூலியமா அவங்களோட சர்வர்ஸ்ல இருந்து நீங்க கொஞ்சோண்டு ஸ்பேஸ் எடுத்து நீங்க உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ நீங்க அங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் சிம்பிள். இப்போ நம்ம வெப் ஹோஸ்டிங்கோட டைப்ஸ ஒரு சின்ன சினாரியோவ வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் காசு இருக்கு. உங்களுக்கு நெறைய ரிசோர்ஸஸ் தேவையில்ல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஷேர்டு ஹோஸ்டிங்கிற டைப்க்குள்ள போய்க்கலாம். ஷேர்டு ஹோஸ்டிங் அப்டின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய சர்வர் இருக்கும். அந்த சர்வர்ல பல லட்சங்கள் கணக்கான வெப்சைட்ஸ் இருக்கும். எத்தன வெப்சைட்ஸ் வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அந்த வெப்சைட்ஸ்ல நீங்களும் ஒரு ஒரு ஆளா இருப்பீங்க. ஆளா இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அதிகமான விசிட்டர்ஸ் வந்து அவங்க சைட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சைட் டவுன் ஆயிரும். அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களோட சைட் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில நீங்க என்ன பண்ணணும்னா, விபிஎஸ் சர்வர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த இதுக்கு போய்க்கலாம். அந்த இதுக்கு போனீங்கன்னா, நீங்க கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா உங்களோட சைட்ஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸ்பீடாவும் இருக்கும். உங்களுக்கு டெடிகேட்டட்ன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஷேர்டுல ஒரு சிபியும், ரேமும் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிளா இருக்கும். ஆனா வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் நீங்க விபிஎஸ் பக்கம் போகணும். அதுக்கு அடுத்தது உங்ககிட்ட இன்னும் நெறையா ஸ்பெண்ட் பண்றதுக்கு அமௌண்ட் இருக்கு. எனக்கு என்னோட ரிசோர்ஸஸ் எனக்குன்னு மட்டும் தான் வேணும். மத்தவங்க யாருமே என்னோட ரிசோர்ஸ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க டெடிகேட்டட் சர்வருக்கு போய்க்கலாம். டெடிகேட்டட் சர்வர் என்ன பண்ணும்னா, உங்களுக்குன்னு தனியா ஒரு சர்வர் வந்து அலோகேட் பண்ணிருவாங்க. இப்போ உங்க வீட்ல எப்படி உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கோ, அந்த மாரி உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு சர்வர ஒதுக்கிருவாங்க. அந்த சர்வருக்குள்ள யாருமே வரமாட்டாங்க. யாருமே தொடமாட்டாங்க. நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்க எப்படி விபிஎஸ் சர்வருக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேட்ஜ் தெரிஞ்சிருக்கணுமோ, அதே மாரி டெடிகேட்டட் சர்வருக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேட்ஜ் சேம் லெவல் ஆஃப் நாலேட்ஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் டெடிகேட்டட் சர்வர் வாங்கணும். அதுக்கு அடுத்தது கிளவுட் ஹோஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னதுன்னா, நெறைய பேர் இப்ப உருட்டு கதை கட்டிட்டு இருக்காங்க கிளவுட் ஹோஸ்டிங்க்கு. ஆனா வந்து சிம்பிளா என்னன்னா, நெறைய சர்வர்ஸ் இருக்கும். அந்த எல்லா சர்வருமே வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும். மேபி அது விபிஎஸ் சர்வரா கூட இருக்கலாம். மேபி அது டெடிகேட்டட் சர்வரா கூட இருக்கலாம். ஆனா இந்த 2ஆ மட்டும் தான் இருக்கும். மல்டிபிள் விபிஎஸ் அல்லது மல்டிபிள் டெடிகேட்டட் சர்வர் அல்லது மல்டிபிள் விபிஎஸும் டெடிகேட்டட் சர்வரும் கலந்து இருக்கும். இது எல்லாமே கலந்து அதிலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரிசோர்ஸ் மாரி தருவாங்க. இது வந்து நீங்க ஷேர்டு கிளவுடும் வாங்கலாம். டெடிகேட்டட் கிளவுடும் வாங்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்னிக்கல் நாலேட்ஜ் தெரிஞ்சிருக்கணும்னா, நீங்க விபிஎஸ் சர்வரையும், டெடிகேட்டட் சர்வரும் எந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேட்ஜ் தெரிஞ்சிருக்கணுமோ, அதே லெவல் ஆஃப் டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருந்தால் போதும். நீங்களும் வந்து கிளவுட் ஹோஸ்டிங்ல உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ வந்து ஓப்பன் பண்ணி, யூஸ் பண்ணி உங்களோட சைட்ஸ லைவ் கொண்டு வந்துக்கலாம். இவ்வளோ தான் கான்செப்ட்.